இருக்கிற அபிஷேகத்தினுடைய அடையாளம் அவருக்கு தெரிந்தபடினாலே அவர் யார் பேச்சும் கேட்கல, யாரையும் விரட்டலை. அவர் அமைதியாக இருந்ததினால அவருடைய அபிஷேகம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் சவுல் கீழ்ப்படியாமல், கீழ்ப்படிதல் இல்லாதபடி கடவுளுக்கு முரட்டாட்டம் பண்ணி, தேவ மனிதர்களுக்கு முரட்டாட்டம் பண்ணினபடினாலே அவனுக்குள்ளே ஒரு எரிச்சலின் ஆவி வர ஆரம்பித்தது. எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் மேலே தேவனுடைய கிருபை எப்பொழுதுமே தங்கும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாய் சில காரியத்தை சவுல் செய்தபடினாலே அந்த எரிச்சலின் ஆவி அவனை பிடிக்க ஆரம்பித்தது. ஆமேன் என்று சொல்லுங்களேன். அப்போ நீங்களும் நானும் எப்பொழுதுமே கடவுள் பேசுகிற வார்த்தைக்கும் சில சத்தியத்திற்கும் சில பிரமாணத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னொரு இடத்துல 2 சாமுவேல் புத்தகத்தை போடுங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே 21 அதிகாரம் 14ஆம் வசனம், 1 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி. அப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு விரோதமா நீ ஏன்டா கையை நீட்டாம பயந்த அப்படின்னு கேட்கிறார். ஒரு முறை தாவீதுக்கு யுத்தத்தில் மரிக்கிற நிலை ஏற்பட்டது. அவன் சாகிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, என் உயிர் போகலை, நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை அடித்து நீ கொன்று போட்டுடு அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்கிறாரு சவுல். உடனே அவன் அடித்து அவனை கொன்னுட்டு தாவீதுக்கிட்ட சொல்கிறான், நான் அவரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது சொல்கிறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கை போட நீ ஏன் பயப்படலை அப்படிங்கிறார். அப்போ எந்த அடையாளத்தை அவர் பிரகடனப்படுத்துகிறார் அப்படின்னா, அபிஷேகம் முக்கியம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக கையை நீட்டக்கூடாது. அப்படி நீட்ட ஏன் பயப்படாமல் போனேன் என்று சொல்லி அடுத்த வசனம் 16 போடுங்க. தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாய் சொல்லிற்று. அப்போ அந்த இரத்தப்பழி திரும்ப யார் பேரை வந்துடுமா? ஓம் பேரிலேயே வந்துடும். ஒன்று புரிஞ்சுங்க தேவ ஜனங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் பேசவோ, செயல்படவோ, குற்றப்படுத்தவோ, கை போடவோ கூடாது. ஏன் அப்படின்னா அது ஒரு குற்றம் அப்படி என்று தாவீது அங்கே பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார். இதனால் சவுல் டென்ஷனாகி ஓடி 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 பல இடத்துல தன்னுடைய அபிஷேகம் என்கின்ற அடையாளத்தை இழந்து விட்டார். ஆனால் தாவீது தன்னுடைய அபிஷேகத்தை பாதுகாத்தார், தன் அடையாளத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஆகவே தான் தேவன் படிப்படியாக தாவீதை உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கி காலையில் கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்க திருச்சபை ஜனங்களே, அபிஷேகம் என்கின்ற ஒரு அடையாளம், ரட்சிப்பு என்கின்ற ஒரு அடையாளம் உங்கள் மேலே இருக்குது. எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, தேவ பிள்ளைங்க, உங்களுக்குள்ளே பசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலைக்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் இழந்துடக்கூடாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? எந்த இடங்களில் வேலை செஞ்சாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நீ தேவ பிள்ளை என்கின்ற அடையாளத்தை நீ மாற்றிவிடக்கூடாது. இந்த சாஃப்டாக சாத்தான், உலகம், வஞ்சகங்கள் வந்து நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம நினச்சிக்கோம் ஏதோ ஒரு காரியம்னு சொல்லி. இப்போ நாங்களெல்லாம் பல இடங்களுக்கு வாய்ப்பு வருது, பல இடங்களுக்கு போகிறோம் வரோம், ஏன் பயப்படுறோம் சில விஷயத்துக்கு அப்படின்னா, அடையாளம் போய்விடுமே, ஊழியக்காரன்கிற அடையாளம் போய்விடுமே, நம்முடைய மேலே இருக்க பசுத்தாவின் அபிஷேகம்ங்கிற அடையாளம் போய்விடுமே, ஒரு தேவ மனுஷனுங்கிற அடையாளம் போய்விடுமே என்பதனால தான் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு அடி பிரட்டி வைக்க ஏன் 1000 முறை யோசிக்கிறோம். ஒரு விசேஷத்துக்கு போனாலும், ஒரு நல்ல கெட்ட காரியங்களுக்கு போனாலும், எங்கே போனாலும் எதற்காக நாங்கள் பலமுறை யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சிரசில் ஒரு அபிஷேகம் இருக்குது, அந்த அடையாளம் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் பல விதங்களில் யோசிக்கிறோம். உலகத்தை போல் நாமும் தவறு பண்ணலாம், உலகத்தை போல் நம்ம ட்ராவல் பண்ணலாம், உலகத்தை போல் பல காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்ம மேலே இருக்க அடையாளம் போய்விட்டால் திரும்ப எங்கே போய் வாங்க முடியும்? அடையாளம் போய்விட்டால் யாரிடத்தில் புதுப்பிக்க முடியும்? ஆகவே அடையாளம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம்.
தாவீது அந்த அபிஷேகத்தை, அந்த அடையாளத்தை பாதுகாத்து கொண்டபடியினாலே படிப்படியாக கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். சவுல் அந்த அடையாளத்தை இழந்தபடியினாலே அவனும் அவன் குடும்பமும் சீக்கிரமாக நசல் கொள்ள ஆரம்பித்தது. இது முதல் காரியம். உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நெஞ்சு மேலே கையை வச்சு, நான் ஒரு நாளும் என் அபிஷேகம் என்கின்ற அடையாளத்தை இழந்து போக மாட்டேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். என் அபிஷேகத்தை நான் பாதுகாத்து கொள்வேன். ரெண்டாவதாக, நம்முடைய அடையாளத்தை மாற்றுவது. எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை சீக்கிரம் போடுங்க. நம்முடைய அடையாளத்தை மாற்றுவது. எல்லாம் சொல்லுங்கள் வாயை திறந்து. அடையாளத்தை மாற்றுவது. எப்படி மாற்றினது? யார் மாற்றினா? நீங்கள் படிங்க. 1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். யாப்பேஸ், எல்லாம் சேர்ந்து படிங்க. யாப்பேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஊரில் யாருக்கு எந்த பட்ட பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் பெத்த தாயே பட்ட பேரை வச்சா எப்படி இருக்கும்? யாப்பேஸுங்கிறவனை 9ஆம் வசனத்தை போடுங்க. பெற்றெடுக்கக்குள்ளேயே அவங்க அம்மா என்ன பேர் வச்சாங்களா? அவனுக்கு துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. துக்கத்தோடு அவனை பெற்றபடியினாலே அவனுக்கு யாப்பேஸ்னு பேர். யாப்பேஸ்னு என்ன அர்த்தமா? துக்கம், வருத்தம், தரித்திரம், கவலை, கண்ணீர், பிரச்சனைக்குரியவனே, துக்கமானவனே அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் என்ன பேரா? யாப்பேஸ் அப்படின்னு பேர். யாப்பேஸ் அப்படி ஒரு பேரை வச்ச உடனே சின்ன பிள்ளைல அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. வளர வளர பார்த்தா எல்லாரும் அவனை பார்த்து எப்படி கூப்பிட்றாங்க? தரித்திரம், துக்கம் அப்படின்னு கூப்பிட்டா அவனுக்கு அப்படி இருக்கும். துக்கம் வாடா, எங்கே போகிறீங்க? துக்கம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அவன் பேரே துக்கன்னு அப்படியே இருக்கும். அது மிகுந்த மனம் மடிவு அவனுக்கு. ஐயோ, என் தாயே என்னை அப்படி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினச்சி அவன் மனதுருகி இருப்பான், அழுதுருப்பான், வேதனைப்பட்டு இருப்பான். ஆனால் அவன் சிந்தையில் ஒரு முடிவெடுத்தான். என்ன தெரியுமா? இந்த அடையாளத்தை நான் மாற்ற வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த அடையாளத்தை நான் மாற்ற வேணும். அடையாளத்தை மாற்ற முடியுமா? முடியாதா? நம்ம என்ன நினச்சிக்கோன்னு கேட்டால், அடையாளம் போட்டால் போட்டுது தாங்க, என்னங்க பண்ணுறது, இது நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன், என்னங்க பண்ணுறது, என் குடும்ப சூழ்நிலை இது, என் நிலைமை இது, எனக்கு வாட்சியது இப்படி, எனக்கு வந்தது இப்படி, அப்படி இதெல்லாம் மாற்ற முடியாதுங்க, இதெல்லாம் திருத்த முடியாதுங்க அப்படின்னு மற்றவங்களையும் சொல்லுவோம், நம்மளை நாமே சொல்லிக்குவோம். இதுதான் என் தலைவிதி, இதுதான் எனக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது, என்னால் இதுக்கப்புறம் வீடுலாம் கட்ட முடியாது, என்னால் இதுக்கப்புறம் முன்னேற முடியாது, என் பிள்ளைங்க இதுக்கப்புறம் டெவலப் ஆகாது, அப்படியெல்லாம் நமக்கு நாமே பேசி மைண்ட் செட்டப் ஆகிடுவோம். இந்த யாப்பேஸ் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படி நினைக்கல. ஒரு டைம் வந்த உடனே, கர்த்தரை அவனுக்கு தெரிந்த உடனே 10ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். எப்படி ஜெபம் பண்ணா? தேவனே என்னை ஆசீர்வதிங்கப்பா, தேவனே என் ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் மாற்றுங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும்ப்பா, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதப்பா, என்னை விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பான்னு ஜெபம் பண்ணா அவன் வேண்டினதை கர்த்தர் கேட்டருளினார். ஒரு கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு தான் அப்போ ஒரு அடையாளம் வந்துருச்சு அப்படின்னா வந்தது தாங்க, இதுக்கப்புறம்லாம் போகாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அடையாளத்தை மாற்ற என்னால் முடியும் என்று சொல்லி யாப்பேஸ் சவாலாக எடுத்துக்கொண்டான். நான் பிறந்தது வேணால் துக்கமாக இருக்கலாம், எங்கள் அம்மா வேணால் எனக்கு துக்கம்னு பேர் வச்சிருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். தாய் தன் பாலகனை மறப்பாளா? மறக்கவே மாட்டா. தாயினா யார் தெரியுமா? கடவுள். கடவுளுக்கு அடுத்தபடியாக பூமியில் ஒரு கடவுள் யார்னா தாய் தான். அந்த தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாய் வச்ச பேரை மாற்றி அமைக்கலாம் பாருங்களேன். அப்போ அடையாளத்தை மாற்ற முடியுமா? முடியாதா? நம்ம பிறக்க கொள்ள வேணா அசிங்கமாக பிறந்திருக்கலாம்,
பலவீனமாக பிறந்திருக்கலாம், ஏழையாக பிறந்திருக்கலாம், ஒரு சாதாரண நம்ம குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நம்ம நெத்தியில் நம்ம முகத்தில் பல அடையாளம் இருக்கலாம். என்னைக்கு ரட்சிக்கப்பட ஆரம்பித்தோமோ, சபைக்கு வர ஆரம்பித்தோமோ, உடனே கத்தட்ட ஜெபம் பண்ணி யாப்பேஸ் தன்னுடைய அடையாளத்தை மாற்றியது போல நம்முடைய அடையாளத்தை நாம் மாற்றிவிட வேண்டும். ஆமேன் என்று சொல்லுங்களேன். சொன்னா பாரு, இதுதான் யாப்பேசனுடைய ஜெபம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நீங்க ஒரு வீரியமா வரணும், ஒரு சேலஞ்சா கையில் எடுத்துக்கணும். எங்க குடும்பத்தில் பழிகாரங்கிற குடும்பம், கொலகாரங்கிற குடும்பம், இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க குடும்பம், இது வேசியின் குடும்பம், இது தரித்திரம் பிடிச்ச குடும்பம், இந்த குடும்பத்தில் இந்த வீட்டில் கல்யாணம் வந்தாலே மழை வரும், இவன் வீட்டில் அறுவடை பண்ணாலே மழை வரும், இந்த குடும்பம் சண்டைக்கார குடும்பம், கலகக்கார குடும்பம்னு சொல்லி நம்ம பரம்பரையாக நம்ம குடும்பத்துக்கு சமுதாயம் எந்த அடையாளம் போட்டிருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நாம் பயன்படுத்தி அந்த அடையாளத்தை மாற்ற முடியும். யாப்பேஸ் தன் தாய் வைத்த பெயரை மாற்றுவதற்காக நேரா தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவரீர், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவரீர் நீ என் எல்லையை விசாலமாக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி, இனி எனக்கு தீங்கு வரக்கூடாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கருத்தாய் தன் அடையாளம் மாறுவதற்காக அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். பைபிள்ல 1 நாளாகும் புஸ்தகம் 4:10 போடப்பட்டு இருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நம்ம வேண்டுனா நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? பக்கத்தை கையை பிடிச்சிங்களுக்கு வேண்டுனா கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஜெபிச்சா கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆண்டவரே என்னை எல்லாரும் இப்படி சொல்றாங்க, கடங்காரிங்கிறாங்க, கஷ்டப்படுறவங்கிறாங்க, பிரச்சனை இருக்கிற ஆளுங்கிறாங்க, இப்படிலாம் என்ன சொல்றாங்க ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம். நீங்க யாப்பேசை போல கர்த்தர் பக்கம் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க அடையாளத்தை கட்டாயம் மாற்ற முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? அடையாளத்தை மாற்றணுமா? அடையாளத்தோடைய வாழணுமா? அடையாளத்தை மாற்ற வேண்டும். சொல்லுங்க, அடையாளத்தை மாற்றுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னுடைய அடையாளத்தை நிச்சயமாக மாற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் எனக்கு என்னுடைய அடையாளத்தை நிச்சயமாக மாற்றுவேன். அடையாளத்தை மாற்ற முடியுங்க. இப்போ நாங்கள்லாம் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஆட்கள் கிடையாது. ஒரு சின்ன குடும்பத்தில், எங்கள் கிராமத்தில் ஒரு பஸ் வசதி கூட கிடையாது, எங்கள் கிராமத்தில் லைட் வசதி கிடையாது. அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்த ஆட்கள் நாங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு எங்கள் சிந்தை கர்த்தர் பக்கம் வர ஆரம்பித்தது. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை விசாலமாக்கும், எங்கள் தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களை ப்ரொமோட் பண்ணுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்களை டெவலப் பண்ணுங்கப்பா. என் தகப்பனுடைய சாபமோ, எங்கள் தாயினுடைய சாபமோ, முற்பதாக்கள் சாபமோ எங்களை தொட்டு எங்களை அடையாளப்படுத்திடக்கூடாது. எங்களை பார்க்குறவங்க இன்னா ஊரான்னு சொல்லக்கூடாது, இன்னார் மகன் சொல்லக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி நான் உம்முடைய பிள்ளை என்கின்ற அடையாளத்தை எனக்கு கொடுங்கப்பா அப்படி என்று சொல்ல வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய பேர் பாஸ்டர் பால், என்னுடைய தகப்பன் பேர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். மை நேம் இஸ் பாஸ்டர் பால், சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அடிக்கடி நானே அறிக்கை பண்ணி கொண்டு இருப்பேன். என்னுடைய அடையாளம் இயேசு தான். ஆமென் என்று சொல்லுங்களேன். அந்த இயேசு கிட்ட போய் எனக்கு இருந்த அந்த ஏழை, படிக்காதவன், ஒன்றுமில்லாதவன், சாதாரண குடி என்கின்ற அடையாளத்தை தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபித்து அந்த அடையாளத்தை நான் மாற்ற ஆரம்பித்தேன். நம்ம சபையில் அநேக குடும்பங்களுடைய அடையாளங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய குடும்பத்தின் அடையாளங்களை எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடையாளத்தை, உங்க அடையாளத்தை மாற்ற நீங்க யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க கூடாது. மாறாக நீங்க அடையாளத்தை மாற்ற வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரை ஓரமா ஒரு ஊருக்கு போனார், அந்த நப்தலிங்கிற ஊருக்கு. அங்க போனா மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம். நீங்க ஒரு வீட்டில் கால் எடுத்து வச்சா அந்த வீட்டினுடைய அடையாளம் மாறணும். ஆனா அந்த வீட்டுக்கு போனதுனால உங்க அடையாளம் மாறிடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்க, ஜெபிச்சாங்க. நீங்க ஒருத்தரோட பழகிறதுனால அவங்க மாறணும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறணும், அவங்க பொருளாதாரத்தில் மாறணும்,
அவங்க ஜெபத்தில் மாறணும், அவங்க விசுவாசத்தில் மாறணும். யாப்பேச பாருங்க, அவன் மேலே தப்பான ஒரு அடையாளம் இருந்தது. துக்கம், வருத்தம், கண்ணீர் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது. ஆனால் அவன் ஜெபம் பண்ணி அந்த அடையாளத்தை மாற்றினான். சில ஊரில் சொல்லுவாங்கள பாருங்க, பன்றியோடு சேர்ந்து கன்றும் கெட்டு போன மாதிரி நம்ம இன்னொருத்தனோட கூடி நாம கெட்டுறக்கூடாது. நம்மோடு கூடுகிறவன் நம்மளை பார்த்து டெவலப் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருத்தன் மாறணுமே தவிர இன்னொருத்தனை பார்த்து நீ மாறிடக்கூடாது. உலகத்தில் பாவங்கள் மிகுதியாகிவிட்டது, வருத்தங்கள் மிகுதியாகிவிட்டது, அசூசி அதிகமாகிவிட்டது, யாரை கெடுத்து யாரை வாழலாம்ங்கிற உலகமாய் மாறிவிட்டது, யாரை அபகரிக்கலாங்கிற உலகம் அது, யாரை எந்த பக்கம் சறுக்கி விடலாங்கிற உலகம் அது. உன்னை பார்த்து ஒருவன் உன்னை போல மாற வேண்டும். உன்னுடைய விசுவாசம் அவங்களை பிடிக்க வேண்டும், உங்கள் நீதி அவங்களை பிடிக்க வேண்டும், உங்கள் பரிசுத்தம் அவங்களை பிடிக்க வேண்டும், உங்கள் தெய்வீகம் அவங்களை பிடிக்க வேண்டும். உங்களை பார்த்து உங்களை மாதிரி அவங்க டெவலப் ஆகி வரணுமே தவிர நீ அவங்களோடு ஒட்டி அவங்கள போல நீ வீணாக போயிடக்கூடாது. இதுதான் சாத்தானும் உலகமும் காட்டுற தந்தரம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ ஒருத்தனை மாற்றணுமே தவிர வேறு ஒருவனும் உன்னை மாற்றி உன் அடையாளத்தை கெடுத்து விடக்கூடாது. கையை நல்லா உயர்த்தி ஒரு அலேலுயா சொல்லலாமா? நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க, நான் ஒருத்தன் அடையாளத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், என் அடையாளத்தை நான் இழக்க மாட்டேன். என்னை பார்த்து ஒருவன் இயேசுவை பின்பற்றி வர வேண்டும். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமே. இயேசு கிறிஸ்து கடவுளுங்க, அவர் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவனுங்க, அவர் இன்னும் பரிந்து பேசுகிற கடவுளுங்க, இன்னும் நமக்காய் பரிதபிக்கிறவருங்க. யாப்பேஸ் போய் நின்று ஜெபம் பண்ண உடனே அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல நீங்களும் நானும் ஜெபிச்சாலும் கட்டாயம் நம்முடைய தெய்வம் நமக்கு பதிலை கொடுப்பாருங்க. நம்ம ஜெபிக்காம வேணா ஆண்டவற்றை வேணா கோச்சிக்கலாமே தவிர நம்ம ஜெபித்து அவர் ஒரு நாளும் இல்லை என்று சொன்னதில்லை. இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசுறாரு. எத்தனை பேர் உங்க தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்க ஆசைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க? அப்படியே மூளையாலேயே பேசி பேசி, ஞானமா பேசி பேசி, ஐடியாவை பேசி பேசிலாம் சாதிக்க முடியாது. நீங்க கர்த்தர்ட்ட பேச 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 உங்களுடைய அடையாளமும் புதுப்பிக்கப்படும், உங்களோடு இருக்கிறவங்க அடையாளம் புதுப்பிக்கப்படும். ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நிறைய மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஜெபிக்காம உட்காந்து வேணா நமக்கு பதில் வராமல் போகலாம். இன்னும் வீடு ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது, அம்மா படையார் அம்மாவுடைய வீடு, நிறைய பண தேவைகள் உண்டு. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அவங்களை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க நிறைய பண தேவை உண்டு, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க, சில வீட்டில் ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்குது, சில வீடுகளில் நிறைய நன்மை வரலை, சில வீட்டில் வியாதி இன்னும் மாறலை, சில வீட்டில் இன்னும் நிறைய நன்மைகளாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம், நடக்கலை. அப்படின்னா யாப்பேசின் தேவன் உங்களுடைய தேவன். யாப்பேஸ் எப்படி தேவனிடத்தில் போய் மண்டியிட்டானோ, முறையிட்டானோ, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லை விசாலமாகட்டும் என்று ஜெபித்தானோ, நீங்களும் நானும் அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்கி கொண்டே இருப்பார். ஜெபிக்க நாம் தயாராகும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்க ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லலாமா? மறுபடியும் இன்னொரு முறை கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் ஜெபிக்க ரெடின்னு சொல்கிறீங்க? அடையாளம், நீங்கள் ஒரு அடையாளம் வாங்க போகிறீங்களா? நீங்கள் மற்றவங்களை அடையாளப்படுத்தப்பட போகிறீங்களா? மற்றவங்க அடையாளத்தை நீங்கள் வாங்க போகிறீங்களா? ஒரு நாளும் மற்றவனுடைய அடையாளத்தை நீங்களும் நானும் வாங்கிவிடக்கூடாது. நம்முடைய அடையாளத்தை பார்த்து அநேகர் வர வேண்டும். வசனம் சொல்வது போல உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் கடந்து வர வேண்டும். யார் அடையாளமும் எனக்கு தேவையில்லை, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், என் அடையாளத்தை அநேகர் பின்பற்ற வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது அடையாளத்தை பிரகடனப்படுத்தின ஒரு தாயை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பா பட்டணம் ஒரு பட்டணம். அங்கே கிரேக்க பாஷையில் தொற்காளி என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், ஒரு அம்மா இருக்கிறாங்க. தொற்காளுங்கிற ஊரில் தொற்காளுங்கிற அம்மா யோப்பா பட்டணத்தில் இருந்தாங்க. அந்த அம்மா அவங்கள பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாளாம். அவளுக்கு என்ன வேலையா? நல்ல காரியம் செய்கிறது, தர்மம் செய்கிறது, உதவி செய்கிறது, இதுதான் அவளுடைய வேலை. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறது, உதவி செய்கிறது, நிறைய காரியம் செய்வாங்க. அப்படியே அவங்க வாழ்ந்து வந்தாங்க. திடீர் என்று ஒரு நாள் அவங்களுக்கு மரணம் வந்து மறிச்சிட்டாங்க. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால்
அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கடத்தி வச்சாங்க. செத்தவங்களை என்ன செய்வாங்க? குளிப்பாட்டுவாங்களா, அப்படியே போட்டுருவாங்களா? செத்ததுக்கு அப்புறம் அந்த தொற்கால அம்மாவை குளிப்பாட்டி மேல் வீட்டில் வச்சுருந்தாங்க. அப்போது யோப்பா பட்டணம் லித்ரா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஐயோயோ, தொற்கால் இறந்துட்டாங்களே, அவங்க சீக்கிரம் மறிக்கக்கூடாது, அவங்க இந்த ஊரில் இருக்கிறது ரொம்ப பிரயோஜனம், நன்மை, அவ்வளோ சீக்கிரம் மறிக்கக்கூடாது, அவங்க போங்க, பேதுருன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணால் அவர் உயிரோடு எழுப்பிடுவார் சொல்லி எல்லாரும் பதட்டமாக இருக்கிறாங்க. பயங்கர பரபரப்பாக இருக்கு ஊரே. தொற்கால் மறிச்சிட்டாங்களான்னு சொல்லி அங்கே பல ஒரே பரபரப்பாக இருக்கு. உடனே பேதுரை போய் சீக்கிரம் வாங்கன்னு பேதுரை கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பேதுருவும் எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அங்கே உட்கார்ந்த அந்த விதவைகள் எல்லாரும் அழுதாங்களாம். என்ன சொல்லி அழுதாங்களாம்? தொற்கால் தங்களுடன் கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அவளை சூழ்ந்து நின்று எல்லாரும் காண்பிச்சாங்களாம். ஐயோங்க பாருங்க, இந்த தொற்கால அம்மா ரொம்ப நல்லவங்க, எனக்கு உதவி செய்வாங்க. இங்கே பாருங்க, அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு, அவங்க கொடுத்த போர்வை, அவங்க கொடுத்த சேலை, எத்தனை அடையாளங்களுக்கு பாருங்க. அவங்க சாகக்கூடாதுங்க சீக்கிரம், இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க சாமி, எப்படியாச்சும் ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக அந்த பேதுருக்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த உடனே பேதுருக்கும் மிகுந்த மனதுருக்கம். மேலே போய் கையை வச்சு ஜெபம் பண்ண உடனே அந்த தாய் உயிரோடு எழுந்தாங்க. இதில் என்ன பிரகடனம் அப்படின்னு கேட்டால், நம்மளும் ஒரு நாள் தொற்கால போய் சாவு வரும், எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு மரணம் வரும். மரணம் வந்துருச்சுன்னா அப்போது நமக்காக யார் அழுவா அப்படின்னா, உனக்காக எனக்காக நம்முடைய கணவன் அழுவார், மனைவி அழுவாங்க, பிள்ளைங்க அழுவாங்க. இது உலக வழக்கம். ஐயோ அப்பா போயிட்டாங்களே, அம்மா போயிட்டாங்களே, வீட்டுக்காரர் போயிட்டாரே, மனைவி போயிட்டாலே நம்ம அழுவோம். அதில் தொற்காலுக்கு அந்த ஊரே அழ ஆரம்பித்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா, அவங்க செஞ்ச நற்கிரியைகளில் அவங்க அடையாளம் படுத்தினாங்க. அடையாளமாக இங்கே பாருங்க இதெல்லாம் அவங்க அடையாளம் தான் அப்படின்னு சொல்லி. உங்களை பார்த்து இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் கேட்குறார், உங்களுக்கு நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெயர் சொல்ல இந்த பூமியில் ஏதாகிலும் அடையாளம் இருக்கிறதா? துர்காலை போல அடையாளம் இருக்கிறதா? தொற்காலை போல மறித்த உடனே ஜனங்களாம் சீக்கிரம் ஓடுங்க பாஸ்டரை கூட்டுவாங்க அப்படி ஊரே பதறாங்களே. உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா யாராச்சும் பதறுவாங்களா? இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் உடனே பாஸ்டர் பதறி அடித்து ஓடியாருவாரா? இப்போ ஏன் அந்த அம்மா வீட்டுக்கு ஏன் வேகமாக போகணும்? அந்த அம்மாவோட சபையில் என்ன புண்ணியம், இந்த ஐயாவோட சபையில் என்ன புண்ணியம்? இவர்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வராரா, செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கு வராரா, இந்த ஸ்பெஷல் மீட்டிங் வராரா, சர்ச்சுக்கு ஒழுங்காக வராரா, இல்லை ஒரு தசம்பாங்க கொடுக்குறாரா, ஆனால் சந்தா ஒழுங்காக கட்டுறாரா? இவர் என்ன இப்போ சர்ச்சுக்கு வரலன்னா என்ன, செத்து போயிட்டா என்ன, சபைக்கு முழிட போகுது அப்படின்னு பாஸ்டர் நினைப்பாரா? உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சின்னா பதறி அடித்து ஓடி வருவாரா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். தொற்காலுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே பேதுரு கூப்பிட எல்லாரும் பதறி ஓடுறாங்க. பேதுரும் ஓடி வருகிறார், ஊழியக்காரர். இது போல் இருக்கணும். இப்போ உங்களை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால் இந்த பாஸ்டர் ஓடி வருவாரா? எப்போ அடக்கம் பண்ண போகிறேன்னு கேட்டு மறுநாள் வருவாரா? உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சினா பாஸ்டர் காலை பிடிச்சி அழுவாரா? ஒரு பாட்டை பாடிக்கிட்டு மண்ணலி போட்டு வந்துடுவாரா? அப்படின்னா எதில் அது விளங்கும் அப்படின்னா, இந்த பூமியில் நாம் எதை அடையாளப்படுத்தியிருக்கிறோமோ அதை மையப்படுத்தி தான் நமக்காக மக்கள் அழ ஆரம்பிப்பார்கள். நம்ம செத்துட்டா ஒரு 100 பேராச்சும் அந்நியன் அழணும். அந்த அளவிற்கு நம்ம நற்கிரியைகளை செஞ்சு வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம மனைவி பிள்ளைங்க அழுவது இயல்பு, நம்ம புருஷன் அழுவது இயல்பு, அப்பா அம்மா அழுவது இயல்பு. ஆனால் பப்ளிக்கில் 100 இடத்துலையாச்சும் ஒரு 100 பேராச்சும் நம்ம நினச்சி கண்ணீர் வடிக்கணும், சாட்சி சொல்லணும். அந்த அளவுக்கு நற்கிரியைகளை நாம் செய்து வைக்க வேண்டும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமான்னு சொல்கிறீங்க? நற்கிரியைகள் முக்கியமாக இல்லையா? போனோமா, சம்பாரிச்சோமா,
நம்ம சாப்பிட்டோமான்னு இருக்கக்கூடாது. நற்கிரியைகளை செய்ய வேண்டும், ஆலயத்தை கவனிக்க வேண்டும், ஊழியத்தை கவனிக்க வேண்டும். நம்ம சபையில் அடுத்த மாதம் பெண்கள் முகாம் நடக்குதா, உங்கள் பங்கை செய்யணும். ஐயோ பெண்கள் முகாம்னா இந்த பிரதர் நிற்பாரே, ஐயோ இந்த கூட்டம்னா இவர் சிஸ்டர் நிற்பாங்களே, இவங்க தானே நிற்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களை எந்த இடத்துல பார்த்தாலும் உங்கள் ஞாபகம் வருகிற அளவிற்கு நீங்கள் அடையாளமாக இருக்கணும். கிராமத்தில் அப்படி இருக்கணும், உறவுகள் அப்படி இருக்கணும், சபையில் அப்படி இருக்கணும், தேவராஜ்யத்தில் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம காலங்களுக்கு பிறகு சில அடையாளங்களை நாம் விற்று செல்ல வேண்டும். தொற்காலை போல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ கிரியைகள் ரொம்ப முக்கியம். அப்போ கிரியைகளை பிரகடனப்படுத்தி அதில் நாம் அடையாளமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம மரித்து பரலோகம் போகக்குள்ள நம்ம ஆவி ஆத்மா மட்டும் பரலோகம் போகாது, கூடவே நம்ம கிரியைகளும் சேர்ந்து போகும். போறீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து பார்த்தா, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அங்கே பாருங்களேன், கிரியை 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 அப்படின்னு அங்கே நிறைய இடத்துல வரும் பாருங்கள். உன் கிரியைகள், அப்புறம் இன்னொரு இடத்துல 2-3 இடத்துல உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால் என்ன பொருள்? நம்முடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கையை அசைச்சு ஒரு அலேலியா சொல்லுங்களேன். நம்ம சபையில் உள்ள ஜனங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய கிரியைகள், உங்கள் அடையாளங்கள் ஒன்றும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம மரித்த உடனே வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 13ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். எல்லாம் சேர்ந்து படிங்க. கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஆமேன்னு சொல்லியா? வசனம் போட்டிருக்கு, ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம மரித்து போகல, நம்ம மட்டும் பரலோகம் போக மாட்டோம். இந்த பூமியில் என்னென்னலாம் நன்மை செஞ்சோமோ அந்த நன்மைகளும் சேர்ந்து போகும். அல்லேலூயா. அப்போகும் தொற்கால் இந்த பணியை தான் செய்து கொண்டு வந்தார்கள். இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற திருச்சபை ஜனங்களே, உங்களுடைய அபிஷேகம் என்கிற அடையாளத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்கிற அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது. யாப்பேசை போல உங்கள் அடையாளத்தை ஜெபம் பண்ணி நீங்கள் மாற்றிவிட வேண்டும். என்ன முருகேஷ் ஞாபகம் இருக்கா? உங்கள் அடையாளத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே நீங்கள் மாற்றிவிட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் அடையாளம் நீ மாற வேண்டும். அடையாளத்தை நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஜெபம் பண்ணி அடையாளத்தை மாற்றணும். துர்காலை போல தர்மங்களை செய்து உங்கள் அடையாளங்களை நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டும். அப்போ பைபிளில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடி என் நாமத்திற்காக நீ வைராக்கியம் பாராட்டினபடினாலே இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். திறந்த வாசல், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். திறந்த வாசல். யாருக்கு திறந்த வாசல் கர்த்தர் வைப்பாராம்? கொஞ்சம் பலன் இருந்து கூட கர்த்தரை மறுதலிக்காமல் வாழுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார். நான் சொல்லுகிறேன், உங்கள் அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் அபிஷேகத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் அடையாளத்தை விட்டுவிடாதீர்கள். கர்த்தருக்காய் கிரியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பாராக. எல்லாரும் இருக்கிறார்கள், எழுந்து நின்று கர்த்தர் எனக்கு திறந்த வாசல் வைக்க போகிறார் என்று நீங்கள் வாக்கு பண்ணுங்கள். திறந்த வாசல் நமக்கு உண்டு. அவருடைய அபிஷேகத்தை, அடையாளத்தை நாம் ஒரு நாளும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் எப்பேற்பட்ட அபிஷேகம் தெரியுமா? அந்த அபிஷேகத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒரு படித்தவங்க, நீங்கள் ஒரு பட்டதாரி, நீங்கள் ஒரு பண்புள்ளவர்கள், நீங்கள் ஒரு மகிமையான பாத்திரம். நீங்கள் உங்கள் அடையாளத்தை கெடுக்க சாத்தான் பல ரூட்டில் வருவான், பல ரூபத்தில் வருவான். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அபிஷேகத்தை, உங்கள் அடையாளத்தை நீங்கள் கெடுத்து விடவே கூடாது. 2 கையும் கர்த்தருக்கு நேராக ஏந்தி, தகப்பனே என்னுடைய அபிஷேகத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. சவுளை போல என் அடையாளத்தை நான் இழந்துட மாட்டேன். நான் ஒரு ராஜாங்கிற அடையாளத்தை சவுல் இழந்துட்டான். நான் ராஜாங்கிற அடையாளத்தை சுத்தமாக நல்லா இழந்துட்டான் பாருங்களேன்.
இனிமேல் நான் அப்படிப்பட்ட அந்த அடையாளத்தை இழக்க மாட்டேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்கள், அடையாளத்தை இழக்க மாட்டேன்ப்பா. எல்லாம் திரும்ப சொல்லுங்கள், வாயை திறந்து. சவலை போல எனக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நான் இழக்க மாட்டேன், அந்த அடையாளத்தை நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பங்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதை சத்துரு குலைச்சு போட்டு நம்ம அடையாளத்தை நாசம் பண்ண பார்ப்பான். அதனால பல கேடு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அடையாளத்தை இழக்க ஒரு நாள் அலோவ் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, சாத்தான் என் அடையாளத்தை திருட வந்தாலும், உலகம் என் அடையாளத்தை கெடுக்க வந்தாலும் நான் இழக்க மாட்டேன் என் அடையாளத்தை, நான் இழக்க மாட்டேன் என் அடையாளத்தை, நான் இழக்க மாட்டேன் என் அடையாளத்தை. என் அடையாளத்தை புதுப்பித்துக் கொள்வேன், என் அடையாளத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன், என் அபிஷேகத்தை விட மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை யாப்பேசை போல உங்களுக்கு தவறான ஒரு அடையாளம் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், விழுந்துதான் சொல்லாதீங்க. யாப்பேசை போல தேவனிடத்தில் வந்து மறுபடியும் உங்கள் அபிஷேகத்தை, உங்கள் அடையாளத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கையும் உயர்த்தி இந்த பூமியில் மனுஷனாய் வாழ்வதற்கு நம்மை அடையாளப்படுத்தியது யார்? நல்ல குடும்பமாய் வாழ்வதற்கு அடையாளப்படுத்தியது யார்? நமக்கு நல்ல பிள்ளைகளை தந்து நம்மளை அடையாளப்படுத்தியது யார்? நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து நம்மளை அடையாளப்படுத்தியது யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசுதான் நம்மை அடையாளப்படுத்தினவர். எல்லாரும் கையை உயர்த்தி, தகப்பனே ஜீசஸ், 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 என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. கரங்களை உயர்த்தி, என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, தொடர்ந்து 3 வாரங்களாக நீ முக்கியம், எனக்கு உன் அடையாளம் ரொம்ப முக்கியம். எந்த வேசி கள்ளனும், எந்த குடிகாரனும், எந்த தவறான உறவும் உன் அடையாளத்தை கெடுத்து விடக்கூடாது. உன் அடையாளத்தை கெடுத்து விடக்கூடாது. அந்த உன் அடையாளத்தை நீ புதுப்பித்துக் கொண்டே இரு. கர்த்தர் உன்னை சமுதாயத்தில் அடையாளமாய் வைத்திருக்கிறார். உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை அடையாளமாய் வைத்திருக்கிறார். நயவஞ்சகமாய் சாத்தான் வருவான், நயவஞ்சகமாய் உலகம் வரும். அன்பு காட்டுவது போல, அதிக அக்கறை உள்ளது போல நம்முடைய அடையாளங்களை மாற்றி நம்மளை சீரழிக்க ஆரம்பித்து விடும். தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து, அன்பு தகப்பனே சொல்லுங்க, வாய்களை திறந்து, ஆண்டவரே, என் மேல வைத்திருக்க அபிஷேகத்தை நான் பாதுகாத்து, என் மேல வைத்திருக்க அடையாளத்தை நான் பாதுகாத்து உமக்கு சாட்சியாய் வாழ்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.